அன்பான தமிழர்களே, உங்களை செக்மெண்ட் த ஸ்டார்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிறது கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். இதில் வந்து பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்டு என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ். பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ் ப்ளீஸ். பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட்ஸ் ப்ளீஸ். Pile 1 bridge. Build a bridge of understanding crossing the river of the soul. ஸோ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டமார்ஃபசிஸ். ஸோ ஓகே, ரொம்ப தெளிவாக இருக்குது கார்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஏதாவது வேற்றுமைகள் இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் மாற்றிக்கணும். அடுத்தது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, அதுதான் அந்த சோலோட ஜேர்னியாக இருக்க போது. ரிவர்ஸ் ஆஃப் த சோல். 2 வேறமான நதிகள் வந்து ஒன்று சேர்கிறதுக்கு இந்த பிரிட்ஜ் தான் காரணமாக இருக்க போகுது. இல்லைனா நீங்கள் வந்து அந்த நதியை கடக்கிறதுக்கு, இந்த வாழ்க்கைங்கிற நதியை கடக்கிறதுக்கு உங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த சூழ்நிலையிலையும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிச்சயம் வரும். அதுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை கடந்து வர பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டாலரன்ஸ். லேர்ன் டாலரன்ஸ் அண்ட் லவ். ஸ்மூத் ஆல் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. நீங்களும் பர்ஃபெக்ட் இருக்க முடியாது, உங்கள் பர்சனும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இம்பர்ஃபெக்ஷனை நீங்கள் 2 பேரும் பேசி, அதாவது ரொம்ப நம்பிக்கையோடு பேசி அதை சரி பண்ணும்போது எல்லாமே சரியாயிடும். ஸோ நீ சரியில்லை, நான் சரியில்லை அப்படின்றத விட, நான் எங்கே சரியில்லை நான் மாற்றிக்கிறேன், நீ எங்கே சரியில்லை நீ மாற்றிக்கோ அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக உண்மையான கனெக்ஷனாக இருக்கும். அதுதான் நீங்கள் உங்களோட க்ரோத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கனெக்ஷன்னா என்ன, 2 பேரும் க்ரோ ஆகிறதுக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது மெட்டாமார்ஃபசிஸ். எவ்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் அ ரிலேஷன்ஷிப் ஹோல்ஸ் ரீபர்த். ஸோ உங்களோட ரீபர்த் தான் இது. உங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே சமாதானம் ஆகும்போது அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்ருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே ப்ராசஸே தவிர, இது உங்களை காயப்படுத்துறதுக்கோ இல்லை வந்து உங்களை வந்து நீங்கள் பெரியவங்க அவங்க பெரியவங்க அப்படிங்கிற அந்த டக் ஆஃப் வார்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங். ஸோ நம்ம இப்போ வந்து நான் 2 கார்டையும் பக்கம் பக்கம் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த கார்டுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து பிரிட்ஜ், இன்னும் வந்து டாலரன்ஸ். ஸோ இப்போ நம்ம பைல் 1க்கான ரீடிங்கில் உங்களை வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ப்ளீஸ் பிரஸ் பைல் 1ஓட பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் எமோஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஹக் ஹார்டர், லாஃப் லவுடர், லவ் லாங்கர். ஸோ ஏதாவது சண்டை இருந்தால் சமாதானப்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் லைக் ஹக் ஹார்டர். சண்டை வந்தும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படின்றாங்க. 2 பேரும் சேர்ந்து சிரிக்கலாம், எல்லாம் சரியாக போய்டுன்றாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம காதலை அதிகப்படுத்தலாம் அப்படின்றாங்க. அடுத்ததாக டிடன்ட் சூஸ் யூ, மை ஹார்ட் டெட். அவங்க வந்து இன்டென்ஷனலாக அவங்க சூஸ் பண்ணேன், நான் வந்து உன்னை பார்த்து பிடிச்சி என்ன சொல்கிறது, நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து உங்ககிட்ட இவ்வளோ நல்லது இருக்குது, உங்ககிட்ட தான் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எந்த கால்குலேஷனும் இல்லை. நான் என் இதயம் வந்து டக்குன்னு உங்களை தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன். ஸோ உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா வந்து ஏதாவது விஷயங்கள் வந்து ஒத்து போகலை அப்படின்னா 2 பேரும் வந்து அதை எப்படி 2 பேரும் ஒரே வழியில் ட்ராவல் பண்ணதுன்னு பாருங்கள். அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. பிரபஞ்சம் இங்கே விடையே சொல்லிட்டாங்க. அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு இன்னர் பீஸ். அட் டைம்ஸ் வி மஸ்ட் அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர். தெர் இஸ் நோ பாயிண்ட் ட்ரைங் டு சேஞ்ச் தட் விச் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஸோ ஏதாவது நடந்திருந்ததுன்னா அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கோங்க. எது நடந்திருந்தாலும் சரி, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் யாரையும் மாற்ற முடியாது, எதையும் மாற்ற முடியாது. வி நீட் டு அக்செப்ட் இட் ஆஃப்டர் அ பாயிண்ட். ஸோ அதான் சொல்கிறாங்க. எதையுமே கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க, யாரையும் மாற்ற நினைக்காதீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் அக்செப்டிங். தப்பு பண்ணியிருந்தால் ஓகே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஓகே நான் புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் அதனால பெரிய ஆள் ஆக போகிறதில்ல, அதே சமயம் வந்து அவங்க அந்த கற்றுக்கிறனால சின்னவங்க ஆக போகிறதில்ல. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன்.
Current feelings and emotions of pile 1 person, spirits, please. Let your friends help you. Ask for and accept support from others. சப்போஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறது என்ன அப்படின்னா லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. மேபி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க மேபி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பை கேட்கலான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜு அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட என்ன அப்படியே ஏற்றுக்கோ, என்ன நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கோ, அதில் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சப்போஸ் இந்த பிரிட்ஜ் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மேபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டை கேட்கலாம். ஃப்ளர்ட், தே வாண்ட் டு ஃப்ளர்ட் வித் யூ. உங்களோட ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் கூட கொஞ்சம் சரசம் ஆடணும்னு நினைக்கலாம். தட்ஸ் குவைட் காமன் இன் லவ். 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த கார்டு அடம் பிடிச்சி வெளியில் வருது. ஸோ 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க பர்சன் சொல்கிறாங்க நான் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டுருக்கேன், ஒரு தருணத்துக்காக காத்துட்ருக்கேன், எனக்கு காதலை சொல்கிறது தான் ஐடியா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓ மை காட். ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஐ மீன் பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ். அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதலை கிரவுண்ட் பண்ணுறது தான். அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கை நிச்சயமாக அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட எப்படி பண்ணுறது பேசுறது அப்படின்னு எல்லாமே யோசிச்சுட்ருக்காங்க. எதுக்காக யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னா 2 ஆஃப் கப்ஸ். எப்படி வந்து உங்கள் கைகளை கோத்துக்கிறது, எப்படி உங்களோட ஃப்ளர்ட் பண்ணுறது, எப்படி வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது. மேபி அவங்க ஏதாவது சொதப்பியிருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அக்செப்ட் இட். அதில் வந்து நீங்கள் பெருசாக சண்டை போடுறதுக்கோ தாழ்வாக நினைக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. கில்ட்டி கான்ஷியஸ் தேவையே இல்லை காதல் வாழ்க்கையில். இட்ஸ் ஆல் அபவுட் க்ரோத். ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் pile 1 person. Collectives pile 1 person. Current feelings and emotions of pile 1 person, spirits, please. Ten of Cups. ஸோ நீங்கள் இந்த 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்க மாதிரி இருக்காங்க. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. மேபி அவங்க இங்கே இந்த இடத்துல பாடம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்கள மட்டுமே ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்றாங்க பிரபஞ்சம். அவங்க டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்குது 10 ஆஃப் கப்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கை உங்களோட எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான வாழ்க்கை உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எமோஷ்னலாக எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ் அண்டு குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம 3D வேர்ல்டு இந்த உலகத்தை தாண்டி நிறைய விஷயங்களில் வந்து ஞானம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் என்ன அப்படிங்கிறத வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கைகளில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு விஷயம் அவங்க கைகளுக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓலைச்சுவடி மாதிரி ஒரு சுருள் அந்த காலத்தில் இருக்கும், ஸ்க்ரால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க கைகளில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒரு பழம் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஐ ஹோப் யூ கேன் see it. ஸோ இந்த அவங்க தலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒளி வட்டம் இருக்குது, நிலா, பிறை நிலா அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களை வந்து அவங்க என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்குது. அதே சமயம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்க. இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக வந்து நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்டடாக இருக்கீங்களோ அதே அளவு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி இருக்குது. அதாவது உங்ககிட்ட வந்து எல்லை தாண்ட முடியாது. உங்ககிட்ட வந்து உங்களை ப்ளீஸ் பண்ண முடியாது. அது சரியில்லை அப்படின்னா அதை வந்து உங்களை ஏற்றுக்க வைக்க முடியாது. அது சரியில்லை அப்படின்னா அது சரியில்லை. ஏன்னா குயின் ஆஃப் சோர்ஸ் வந்து வெரி பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் நீங்கள். ஸோ அதை வந்து அவங்க சொல்கிறாங்க ரெண்டு விஷயமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் உங்களோட இந்த மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்ற சூழ்நிலையில் அவங்க கற்றுக்கிறது உங்களை பற்றி தான் அவங்க நிறைய கற்றுக்குறாங்க. நீங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து உங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறதே அவங்க வந்து இந்த ஒரு பாஸ்டில் தான் கற்றுக்குறாங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த குயின் ஆஃப் சோர்ஸோட நான் ஃப்ளர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அலாதி கற்பனை உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை தான் ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக காதல், அவங்க எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது
நிச்சயமாக அவங்க வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ பைல் 2க்கான ரீடிங்க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ், நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம் என்ன மீனிங் அப்படின்னு. பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க பிரபஞ்சம். அதே சமயம் ஒருத்தங்க பொறுத்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் செய்யும். அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணால் அந்த சுருக்கம் போயிடும் அப்படின்றாங்க. லிட்டரலாக தான் சொல்லியிருக்காங்க அங்கே. ஸோ ப்ளீஸ் பிரஸ் ஸ்மூத் ஆல் இன்பர்ஃபெக்ஷன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் பிரஸ் பைல் 2 பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பவர் யூ உங்களுக்கு 2 கார்டு வந்திருக்கு. லக்கி பைல். பவர் பார்த்தீங்க அப்படின்னா யூ இன்ஸ்டிங்டிவ்லி நோ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ அண்ட் யூ ஹேவ் த பவர் டு சே நோ ஆர் வாக் அவே அட் எனி டைம். அதனால தான் இன்டாலரன்ஸ். இன்டாலரன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க கோவப்படாத குழந்தை அப்படின்றாங்க. பிரபஞ்சம் உங்களோட பவரை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்போ இந்த ஒரு கனெக்ஷனை விட்டு வெளியில் போகணும், எப்போ இந்த கனெக்ஷனை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க அப்படின்னா டேக் யுவர் பவர் பேக். அதான் சொல்கிறாங்க. உங்கள் கைகளில் உங்களோட பவரை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதுலேருந்து நடந்து போக முடியும் அப்படின்றாங்க. மேபி இது வந்து உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க சொதப்பணுன்னையும் நீங்கள் வந்து யூ செட் நோன்னு சொல்லிட்டு டாட்டா பை பை அப்படின்னு கிளம்பி போயிட்டீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஃபுல்னஸ், லாஃபர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி, ஹேவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர் லவ் இஸ் த கிரேட் ஹீலர். உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எங்கே வெளியில் போய் கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் பேசி சிரித்து எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு அவங்களும் ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? ப்ளீஸ் பிரஸ் current feelings and emotions of collective's person. Pile 2. I am happiest when I am right next to you. உங்களோட அருகாமையில் இருக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா வெளியில் போய் ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியோட பேசி இந்த சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன், இந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஹக் ஆர்டர் வந்து 2 பைலையும் வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களோட அருகாமையை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி உங்களோட ஹக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இல்லைனா வந்து உங்களை ஹக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இட்ஸ் லைக் கம்ஃபர்ட். நீங்கள் அவங்களுடையவங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிலைப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஹக் பண்ணுற மூலம். ஸோ அதான் ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. love longer, they miss you for sure. Please press current feelings and emotions of pile 2 person. Current feelings and emotions of pile 2 persons, please. You deserve love. கண்டிப்பாக காமிக் அட்டாக் இருக்குது. மேக் த எஃபர்ட். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லாம் சரிதான், ஆனால் மேக் த எஃபர்ட். 2 பேரும் சேர்ந்து எஃபர்ட் போடலாம் அப்படின்னு உங்கள் பர்சனும் சொல்கிறாங்க. பிரபஞ்சமும் அதே தான் சொல்கிறாங்க. யூ டிசர்வ் லவ். இது கண்டிப்பாக காமிக் அட்டாக் இருக்குது. உங்களோட காதல் வாழ்க்கையை திருப்பி போட ட்ரை பண்ணுறாங்க. அதில் தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க 2 பேரும் அதை வெளியில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரபஞ்சம் சொல்லும்போது நம்ம கொஞ்சம் லிசன் பண்ணணும். ஏன்னா அவங்களோட பிளான் நம்மளோட பிளானை விட பல மடங்கு சிறந்ததாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இல்லை நான் அப்புறமா பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, இல்லை அப்படின்னா என்னோடய ஈகோ என்ன ஆகுறது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரீசன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் நீங்கள் ஒரு நாள் உட்காந்து வருத்தப்படுவீங்க. அடடா நான் அன்றைக்கே ஆக்ஷன் எடுத்துக்கலாம், அடடா நான் அன்றைக்கே பண்ணிக்கலாம், இன்றைக்கி வந்து அவள் தூரமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கா, நான் இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வேதனைப்படுற சூழ்நிலைக்கு உங்களை நீங்களே தள்ளிக்காதீங்க. ஸோ பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து உங்கள் பர்சனு, அதாவது பைல் 2ஓட பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சொதப்பினதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி போயிட்டீங்க, இல்லைனா உங்கள் பவர் எடுத்துட்டீங்க, இல்லைனா யூ செட் நோ. அதனால் உங்கள் பர்சன் வந்து இப்போ பேட்சப், நான் எஃபர்ட் போட தயாராக இருக்கேன், யூ டிசர்வ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காமிக் அட்டாக் இருக்குது. மேபி ஃபேமிலி ட்ராமா கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு லெட் இட் ஃப்ரீ. நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேர்த்தோட சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதியெல்லாம் தானாக அதோட பிளேஸில் வந்து உட்காரும். பட் அதுக்கு வந்து எஃபர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். வாயில் வெறும் நம்ம தமிழ் அழகாக சொல்லுவோம், வாயில் வடை சுட்டு என்ன பிரயோஜனம், ஆக்ஷனில் இருக்கணும். ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். வாயில் யார் வேணால் சொல்லலாம், ஒரு சில பேரால் தான் அதை செய்ய முடியும். So please press pile 2 person oda current feelings and emotions. Pile 2 person oda current feelings and emotions.
கண்டிப்பாக உங்கள் கார்டுக்கு பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு காமிக் அட்டாக் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது, ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே இல்லை. இந்த காதல் அவங்களுக்கு நிச்சயமாக வேணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. அவங்க ரொம்ப ரெடியாக இருக்காங்க. இந்த காதல் வந்து போன ஜென்மத்து பந்தமாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரிகன்சிலேஷனாக இருக்கலாம். ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஃபார் ஷுர். ஏன்னா அதனால தான் இங்கே இருக்குது. ப்ளேஃபுல்னஸ், உங்களோட அந்த லைட் ஹார்ட்டட் எனர்ஜி, உங்களோட அருகாமை எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் அயன் பண்ணி சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இந்த பயலுக்கு மட்டும் ஒரு வார்னிங் இருக்குது. 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உங்களை யாரோ முதுகில் குத்த ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு பிளேயர் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வர ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்களோட எக்ஸ் யாராவது பிளேயர் எனர்ஜி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. நான் வந்து நல்லவனாக மாறிட்டேன், நான் இப்போ வந்து 4 தெரிஞ்சவனாக மாறிட்டேன், இனிமேல் செத்தாலும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மேபி இது வந்து உங்களோட பர்சன், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்களா இருக்கலாம், எனர்ஜெட்டிக்கலாம். Please press. Current feelings and emotions of pile 2 person. Current feelings and emotions of pile 2 persons, please. Please clarify this Knight of Cups. The Emperor. Wait karo. King of Cups. Page of Cups again. Judgment. Eight of Wands. ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சன் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் ரொம்ப சீக்கிரம் வரும். கம்யூனிகேஷனாக அவங்க காதில் சொல்கிறது. மேபி இப்போது நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து பேசாமல் இருக்கலாம். ஸோ கூடி சீக்கிரம் உங்கள் பர்சன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு மேபி உங்களை எங்கேயாவது வெளியில் கூப்பிடலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் தான், இன்டோரில் இல்லை. ஸோ உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போய் அங்கே காதில் சொல்லலாம், இல்லைனா வந்து ஓப்பனாக பார்க்கலாம். அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பனாக பேசலாம். ஏன்னா அவங்க காதல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. கிங் ஆஃப் கப்ஸ், நீங்கள் வந்து இப்போ பேஜ் ஆஃப் கப்ஸில் எனர்ஜியில் இருக்கீங்க. மேபி இது எப்படின்னா உங்கள் பர்சனோட காதல் வந்து இப்போ தழும்புது. நீங்கள் வந்து சரி பார்க்கலாம், வந்து சொல்லு, அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு நீ ஆக்ஷன் எடு, அப்புறமா யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. பட் உங்களுக்கு அந்த காதல் இருக்குது. மேபி இப்போ அந்த காதலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை உங்களுக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ், மேபி அப்பாலஜி எதிர்பார்க்கலாம், இல்லைனா வந்து அப்பாலஜி அப்படிங்கிறது வரலாம் உங்களுக்கு. இந்த பர்சன் வந்து ஏதாவது சொதப்பியிருந்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஓராயிரம் காதல் இருக்கும். ஆனால் ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் தான் உங்ககிட்ட வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக சரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே உங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. உங்களை காயப்படுத்துறது தான் உங்களோட எண்ணம் இல்லை. இது ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தா அதுதான் மெயின் எனர்ஜி. இங்கே துரோகம் தப்பு எது பண்ணியிருந்தாலும் சரி அதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி அதனால தான் அவங்கள எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற எனர்ஜி தான் அங்கே இருக்குது. மேபி ட்ரிப், இல்லைனா வந்து டேட் நைட், ஏதோ ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து அவங்க எல்லாத்தையும் சொல்லி உங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் எனர்ஜி, திஸ் இஸ் யுவர் பர்சன்ஸ் எனர்ஜி. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.